ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கேரட்டை வச்சு ஒரு கேக் ரெசிபி. நார்மல் நம்ம ரெகுலராக கேக் செய்வோம். அதில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது, இன்க்ளூட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னா, அதுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அது கூடவே சுகர் எடுத்திருக்கேன், தயிர் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கேரட்டு, ஒரே ஒரு கேரட்டை துருவி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அப்படியே போட்டாலும் ஓகே, ஆனால் அது சாப்பிடும்போது பசங்களுக்கு வந்து அதை டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அதனால் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இது வந்து கலர் கொடுக்குறதுக்காக ஆரஞ்சு ரெட் கலர் எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஏன் குட்டீஸு எல்லா பாட்டிலையும் வந்து அடுக்கிட்டாங்க. கொக்கோ பவுடர் இதுக்கு தேவைப்படாது, பேக்கிங் பவுடர் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தயிர் வந்து நான் எக்குக்கு பதிலாக ஆட் எக்கில் தான் இந்த கேக் செய்ய போகிறோம். உண்மையாகவே இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குட்டீஸ்க்கு வந்து வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இது கூட வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். அந்த சுகர்லாம் மெல்ட் ஆகிடும். அதிலே நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ண இது வந்து மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிரும் அந்த சுகரு. நான் ஆல்ரெடி வந்து நல்லா மிக்சியில் வந்து தூளாக்கி தான் சுகரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வாசனை இல்லாத ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து இப்போ கேரட் ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேரட் ஜூஸ் ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரே ஒரு கேரட் தான் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை ஜூஸ் எடுத்து அது கூடவே ஒரு சின்ன டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கலரில் தெரியுது. பாலும் அந்த ஜூஸையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சைஸ் பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் விளையாடுற குட்டி கப்பு. இது கூடவே நீங்கள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ, என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த எசன்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், எடுத்துக்கோங்க. அப்படியே வாங்கி அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, ஒரு வாட்டி ஜலிச்சிக்கோங்க. இது கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஜலிச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருக்கேன். இந்த ஒரு கப் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஸ்லாட்டாக சேர்த்து பண்ண முடியும்னா பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா இதோட சேர்த்து இப்போ இது கூட வந்து நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் அதுதான் நம்ம கேரட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப லிக்விட் ஆகிடக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்னு சொல்லுவோம். இது எனக்கு ஒரு கையில் நான் மொபைல் ஹேண்டில் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால என்னால் பண்ண முடியல. நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இப்படி பண்ணி இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறது, இதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடு. மிக்ஸ் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக எனக்கு வந்து கேரட் ஜூஸ் இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வச்சுருந்த அந்த எசன்ஸ், அதாவது கலருக்காக வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் வந்து அந்த மோல்டு மாதிரி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கிளாஸில் ஊற்றி வச்சு கூட கேக்கை வந்து செய்யலாம். அது நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ, என்ன பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதுதான் ஷேப்பு. இதுக்காக நம்ம தனியாக அதுக்குன்னு மெனக்கெட்ட ட்ரேயில் தான் வந்து நான் ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ பேஸில் வந்து ஆயில் என்ன இருக்கோ, ஆயில் கீ இருந்தாலும் ஓகே, பட்டர் இருந்தாலும் ஓகே, எது இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அந்த பேட்டரை இதில் ஊற்ற போகிறோம். இது எல்லா இடத்துலையும் வந்து நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து குக்கரை வந்து அடுப்பில் ப்ரீ ஹீட்டுக்கு வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேட்டரை ஊற்றி நம்ம உள்ளே வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டேன். இதில் வந்து இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இதை இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டிக் வச்சு கூட மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக்காக பண்ணோன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். இதில் வந்து நான் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணுறேன். இது வந்து குட்டீஸ்க்காக தான், இது ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
குட்டீஸ் இருக்க வீட்டில் வந்து சாக்லேட் தானே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து இதில் கேரட் ஜூஸ் கூட நீங்கள் மில்க் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. கேரட் ஜூஸ் வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மில்கை வந்து ஆட் பண்ணாமலே இருக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். சாக்லேட் போட்டாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு குக்கரில் வைக்கலாம் வாங்க. குக்கர் வந்து நம்ம ப்ரீ ஹீட்டுக்கு வச்சுருக்கோன்னு சொன்னேன்ல, நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுதா, இது எனக்கு வாய்த்த அடிமைன்ற மாதிரி தான் இது. இந்த மாதிரி அதாவது யூஸ் பண்ணாத குக்கரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா எப்போவுமே யூஸ் பண்ணுற குக்கர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து இந்த குக்கர் வந்து ரொம்ப நாளாக விசில்லாம் வராது, அப்படியே கிடந்தது. அதுக்கப்புறம் கேக் செய்யணும் அப்படின்னும் போது சரி குக்கர்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு இந்த குக்கரை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் இந்த குக்கரோட கதை. இதில் வந்து நம்ம இப்போது இந்த ஸ்டாண்டு ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதில் இந்த பேட்டர் வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். நான் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? கேஸ்கெட் போட தேவையில்லை அண்டு விசில் போட. கேக் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்டிக் ஏதாவது எடுத்து இதில் நம்ம வந்து குத்தி பார்த்தோம்னா வெந்திருந்ததுன்னா உங்களுக்கு அதில் ஒட்டவே ஒட்டாது. செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை. இன்னொரு பக்கம் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக ஒட்டலை ஸ்டிக்கில். இப்போ வந்து கேக் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்கு நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, இல்லைனா பிஞ்சு கந்தல் குளமாயிடும். அதனால் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி குட்டீஸ்க்கு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.